வணக்கம். ஒரு நாள் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா எனக்கு ஃபோன் பண்ணி சாருகேசியில நான் நடிக்க வேண்டிய கேரக்டர் பற்றி சொன்னார். நான் சொன்னேன், சார் இந்த கேரக்டர் நான் நடிச்சா அது உங்களுக்கு மைனஸ் ஆகிட போகுது சார் அப்படின்னு. இல்ல சார், நீங்க நடிக்கிறதே சார் பிளஸ் அப்படின்னாரு. சார் உங்க சீனுக்கான டயலாக் எல்லாம் பா விஜய் எழுதியிருக்காரு சார் அப்படின்னு சொன்னாரு. நான் சுரேஷ் கிருஷ்ணா சார் முன்னே நடிக்க ஒத்துக்கிட்டேன். இந்த கேரக்டர் அவங்களுக்கு பாதகமா இருக்குமோன்னு ஒரு சின்ன டவுட் இருந்தது. லொகேஷனுக்கு போனேன். பா விஜய் நான் சொன்னேன், அந்த டைலாக் பா விஜயா இல்ல ஓஷோவும் ஜெயகிருஷ்ணமூர்த்தியும் சேர்ந்து எழுதியிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். அந்த அளவுக்கு அந்த டைலாக் அமைஞ்சிருந்தது. சுஹாசினி மேடம் நிறைய நேஷனல் அவார்டு வாங்கிட்டாங்க. இந்த படத்துல தேசிய விருது வாங்க வேண்டியவர் என்னுடைய அன்பு நண்பர் ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள். அவருக்கு ரொம்ப பிடிச்ச 2 நடிகர்கள், நடிகர் திலகம் சிவாஜி, நகைச்சுவை மன்னன் நாகேஷ் சார் அவர்கள். நாகேஷ் சார் வார்த்தையிலேயே அவர் பாராட்டணும்னா, காதலிக்க நரம்பில் ஒரு வசனம் பேசுவார் நாகேஷ் சார். You are fit to be a lawyer, why a lawyer, even a Bharatla, why Bharatla, you are an actor. நீங்க ஒரு நடிகர் அப்படிம்பார். அதை சொல்லித்தான் மகேன் சார் உங்களை நான் பாராட்டுறேன். நீங்க ஒரு அற்புதமான முழுமையான நடிகர். சில சமயத்தில் நம்மளுக்கு முத்திர குத்தி விட்டுருவாங்க நகைச்சுவை நடிகர் அப்படின்னு. இப்ப அதுல இருந்து பல நகைச்சுவை நடிகர்கள், காமெடி ஆக்டர்ஸ் வெளியே வந்துட்டாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் நீங்களும் வந்துருவீங்க தேசிய விருதோட. அப்படி வரணும்னு நான் ஆசைப்படுறேன். இன்னொருத்தர் சப்போர்ட்டிங் ஆக்டர், பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அளவுக்கு நடிச்சிருக்காரு தலைவாசல் விஜய். எனக்கு முதல்ல இந்த ஃபுல் கதையை சொல்லியிருந்தேன். நான் சார், நான் தலைவாசல் விஜய் கேரக்டர் பண்றேன் சார்னு சுரேஷ் கிருஷ்ணா சார் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணிருப்பேன். அப்படி ஒரு அற்புதமான கேரக்டர். அதே மாதிரி யங் பேர் இந்த ஆதித்யாவும் ரம்யா பாண்டியனும். ரம்யா பாண்டியன் இந்த 2 ஜாம்பவான், 3 ஜாம்பவான். இந்த பக்கம் ஒய்ஜி மகேந்திர சார், அந்த பக்கம் சுஹாசினி மேடம், தலைவாசல் விஜய். இவங்களுக்கு நடுவில் ஒரு படையப்பா ரம்யா கிருஷ்ணன் ரேஞ்சுக்கு பூந்து விளையாடுறாங்க. சூப்பர் ரம்யா, உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. அதே மாதிரி இந்த படத்துல தேவா சார் மியூசிக். நான் அவுட்லைன் கதை தான் தெரியும், நான் நடிச்சிட்டு வந்துட்டேன். நான் டப்பிங் பேசணும்னா சுரேஷ் கிருஷ்ணா சார் சார் கிளைமேக்ஸ் மட்டும் பாக்குறீங்களா அப்படின்னாரு. கிளைமேக்ஸ்ல அந்த ஒரு சாங்கோட ஒரு கிளைமேக்ஸ் என்னை அறியாம அழுதுட்டேன். இது நடந்தது. எனக்கு அப்பவே நினைச்சது இது ஒரு சிந்து பைரவி மாதிரி, சங்கராபரணம் மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைய அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு அப்பவே வந்துருச்சு. அப்புறம் ஃபுல் படத்தை போய் பார்த்தோம். என் கூட என்னோட கசின் பிரதர் முத்து வந்திருந்தாரு. படம் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்பப்போ சைட்ல இருந்து சவுண்டு என்னடான்னு பார்த்தா, அவரு நம்ம கசனும் போது அவரு கிட்டத்தட்ட 70 வயசு ஆயிருக்கும்ல. அவர் அப்பப்போ கண்ணாடியை தள்ளி விட்டு கண்ணை தொடச்சிட்டு படம் பார்க்கிறார். நான் அப்பவே நினைச்சேன் படம் டெஃபினட்டா ஹிட்டு. அதுக்கான அறிகுறிகள் இப்ப தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த டூ மச் ஆஃப் ஹீரோயிசம் படத்தை தான் பாப்பாங்க அப்படிங்கிற நிலைமை மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி, மாமன் படம், இப்போ மெட்ராஸ் மேட்னி, இந்த மாதிரி படங்கள் இன்னைக்கு என்ன சோசியல் மீடியால டக்குன்னு பிக்கப் ஆயிருது. அன்னைக்கு நைட் ஷோவே ஹவுஸ்ஃபுல் ஆக ஆரம்பிச்சிருது. அது மாதிரி இந்த சாருகேசி படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தினுடைய கதை வெங்கட் சார் எழுதியிருக்காரு. அவர் என்ன வச்சு நிச்சயம் ஒரு படம் டைரக்ட் பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி. அருமையான டீம். தேவா சாருடைய எக்ஸலண்ட் மியூசிக். நடிச்ச அத்தனை பேரும் பொருத்தமான நடிகர்கள், பிரமாதமா நடிச்சிருக்காங்க. பர்சனலா இந்த படம் ஓஹோன்னு ஓடணும்னு நான் ஆசைப்படுறேன். எனக்கு காதலிக்கு நேரம் நாகேஷ் சார் ஓஹோ ப்ரொடக்ஷன்ஸ், அது ஞாபகம் வந்துருச்சு. இந்த படத்துக்கு அப்புறம் இந்த ப்ரொடக்ஷனும் ப்ரொடக்ஷனல்ஸ் ஓஹோ ப்ரொடக்ஷனா மாறணும் அப்படின்னு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.